வெல்கம் டு மஞ்சுளா லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி நம்ம குலதெய்வ விளக்கு போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க, பச்சை அரிசி இந்தமாரி ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் பித்தளை கூட எடுத்துக்கலாம், இந்தமாரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மண்ணில் கூட இருந்ததுன்னா இந்தமாரி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன தட்டு, நீங்கள் வாசனை உள்ள பூ கூட வைக்கலாம், மல்லிகைப்பூ. இது வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பன்னீரை ஊற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கலாங்க. நான் வந்து 11 ரூபா 1 ரூபா காயின் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தமாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்தமாரி ஒரு தட்டு, அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்தமாரி குங்குமம், மஞ்சளில் நினச்ச மஞ்சள் துணி பாருங்கள். இந்தமாரி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி குழந்தை, வீடு வாசல், நோவு நொடிகள் இந்தமாரி என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வேண்டி நீங்கள் 11 ரூபா காயின் இந்தமாரி போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும். இந்த காயினை வந்து நீங்கள் 11 வாரம் ஏற்றியில் 11 ரூபா 1 ரூபா காயின் பாருங்கள். இந்தமாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை எடுத்து அதில் போட்டு விளக்கேற்றி வச்சு எடுத்து இந்த மஞ்சள் துணியில் போட்டு நீங்கள் முடிஞ்சு வச்சுருங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் என்ன குலதெய்வமோ அங்கே போய் இந்த உண்டியில் செலுத்திடுங்க. இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வந்து நெய்வேத்தியமாக அரிசி, பருப்பு, வெல்லம் இந்தமாரி கூட நீங்கள் இந்த காயினை வச்சு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. இந்த அரிசியை வந்து நீங்கள் வீட்டில் பொங்கல் வச்சுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் அரிசி சேர்த்து நீங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அதேமாரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏற்றியில் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்களோ பொங்கல் வைங்க. இல்லைன்னா வெத்தலை பழங்கள், கல்கண்டு இந்தமாரி நீங்கள் வச்சு நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அதேமாரி உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் உங்களால் முடிஞ்சால் இந்த அரிசியும் இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டு செஞ்சு ஒரு 2 பேருக்கு அன்னதானமாக நீங்கள் கொடுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் விநாயகரை வேண்டி தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மித்ததெல்லாம் செய்யணும். இந்தமாரி நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் குங்குமம் வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். இப்போ இந்த தட்டுக்கெல்லாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். நம்ம அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுட்டோம். இப்போ நம்ம இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம். இப்போ இந்த தட்டுக்கு வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த சொம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சொம்புக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம், இதுலேயும் வச்சுட்டோம், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சொம்புலையும் இப்போ நம்ம சந்தன குங்குமம் வச்சுட்டோங்க. இப்போ நம்ம இந்த பாருங்கள் சுற்றுங்க, இந்த பச்சை அரிசி எடுத்து நம்ம இந்த சொம்பில் போட்டுக்கலாங்க. ஒரு அரை சொம்பு போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த தட்டில் வைப்போங்க. இப்போ நடுவு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு
இதில் வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த மஞ்சள் பிள்ளையாரையும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டோம். அதுக்கு ஒரு பூ வச்சிடலாங்க. விநாயகருக்கு ஒரு விநாயகர் பூ வச்சுட்டு இப்போ விநாயகருக்கு நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ விளக்கு நம்ம இது பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த 11 ரூபா 1 ரூபா காயின் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த காயினை வந்து நம்ம இந்த அரிசிக்குள்ளே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ இது மேலே நம்ம இந்த தட்டை வைப்பாங்க. தட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம அகல் விளக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய் ஊற்றலாம், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். திரி போட்டுக்கலாங்க. ரெட்டை திரியாக போடுங்க. இப்போ நம்ம இந்த திரியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நீங்கள் இந்த சொம்பில் மல்லிகைப்பூ கூட இருந்துச்சுன்னா செண்டு மாரி கோர்த்து கட்டலாம். நான் இப்போ வந்து இந்த பூ வைக்கிறேங்க. அரளி வச்சாச்சு. இப்போ நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை சாமிகிட்ட சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இந்தமாரி தீபம் ஏற்றிடலாம். உங்கள் வீட்டில் இப்போ நம்ம தீபம் ஏற்றிட்டோம், குலதெய்வம். இப்போ நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேண்டுதல் உங்களுக்கு குழந்தை, வீடு, மனை, உடல் நடம், இது எல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் வேண்டி குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பழங்கள், கல்கண்டு இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தீர்த்தம் வச்சுட்டோம். இப்போது இந்தமாரி ஒரு கிண்ணை எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து நான் கல்கண்டு போடுறேங்க. நான் கல்கண்டு பாருங்கள், கல்கண்டு போடுறேன். நம்ம நெய்வேத்தியமாக நான் கல்கண்டு போடுறேங்க சாமிக்கு. இப்போ நம்ம நெய்வேத்தியமாக கல்கண்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம விளக்கேற்றி சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் வச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பூவை வச்சு நம்ம குளிர வச்சுருவோம், மலையேற்றிடுவோம். அதுக்கப்புறம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த 1 ரூபா காயினுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து நாம் குளிர வச்சுட்டோங்க. அப்புறம் இந்த 1 ரூபா காயின் நம்ம எடுத்து ஒரு மஞ்சள் துணி பாருங்கள், இந்தமாரி மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் துணி எடுத்து இந்த 11 ரூபா 1 ரூபா காயினை நம்ம இதில் போட்டு இப்படி முடிஞ்சு வச்சுருவோங்க. முடிஞ்சு வச்சுருவோம். அதேமாரி நீங்கள் 11 வாரம் ஒரு 11 ரூபா 1 ரூபா காயினை இதில் போட்டு முடிஞ்சு வச்சுருங்க. முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. இந்தமாரி நம்ம செஞ்சு இப்படி வச்சுருவோம். இதுலேயே போட்டு நம்ம வச்சுருவோம். இந்த அரிசி வந்து இப்படியே இருக்கட்டும். இதுலேயே நம்ம 11 வாரம் நம்ம செய்யணும். 11 வாரம் நம்ம இந்த 1 ரூபா காயினை இதில் போட்டு விளக்கேற்றி இப்படி நம்ம செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் இந்த 11 வாரமும் இந்த 1 ரூபா காயினை நீங்கள் இதில் போட்டு இதை முடிஞ்சு வச்சிடணும். இதுக்குள்ளே 11 ரூபாயும் போட்டு நீங்கள் முடிஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் குலதெய்வம் கோயிலில் என்ன விருப்பமோ உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை நீங்கள் இந்த காயினை வச்சு மேலே மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் அந்த 11 வாரம் செய்யலை, விரதம் இருந்தாங்க செய்யணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. இதேமாரி நீங்கள் காலைல 6 மணிக்கு விளக்கு ஏற்றலாம், சாயந்தரம் ஏற்றலாம். ஆனால் அந்த 11 வாரம் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம செஞ்சீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறுங்க.
இதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படிங்க சொல்லுங்கள்.